பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 12th புக்கு பிளஸ் 10th புக்கு ரெண்டையும் சேர்த்து சமதர்மவாத இயக்கங்களின் தொடக்கம் பார்க்க போறோம்ப்பா. சரியா? சமதர்மவாத இயக்கங்கள் அப்படின்னா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது 3 பேருப்பா. ஒருத்தங்க யாரு அப்படின்னா கம்யூனிசவாதிகள், இன்னொருத்தங்க தீவிர தேசியவாதிகள். தீவிர தேசியவாதம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். சரியாப்பா? புரட்சிகர தேசியவாதம் இது நம்ம பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அதாவது தீவிர தேசியவாதம்ன்றது வேற, தீவிரவாதம்ன்றது வேறப்பா. தீவிரவாதம் அப்படின்றது வேற. சரியா? இப்போ தீவிரவாதம் அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்கு ஒரு கொள்கையே இருக்காது. தீவிரவாதிகளுக்கு என்ன கொள்கை? அதாவது ஒருத்தங்களை கொல்லணும், பிளஸ் ஒரு தேவையில்லாம ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். இது மட்டும்தான் தீவிரவாதிகளோட ஒரு செயல்பாடு. சரியா? இப்போ சரி, ஏதாச்சும் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் இப்ப கூட பஹல்காம்ல நடந்துச்சுல, ஆண்கள் மட்டும் சுட்டுக் கொள்றது, அதுவும் நோக்கம் தானே அப்படின்னா அது அப்படி கிடையாது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நக்சல்வாதத்தை எடுத்துப்போம். சரியாப்பா? நக்சல்வாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நக்சல்வாதத்தோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை எதிர்த்து செயல்படுறது. முக்கியமா அவங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள், இல்ல மாவட்ட ஆட்சியர்கள், இல்ல அரசு அலுவலர்களை குறி வைப்பாங்க. சரியா? அவங்க எங்கேயுமே அதாவது ஒரு பொதுமக்களை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற நியூஸ் படிச்சிருக்க முடியாது நக்சல்வாதத்துல. ஏன்னா அவங்களோட நோக்கம் அரசை எதிர்த்து போராடுறது. ஆனா நக்சல்வாதத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. சரியா? ஆனா தீவிரவாதம் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துல குண்டு வைக்கிறாங்க, அதுல நிறைய பேர் இறக்குறாங்க. இப்ப அந்த இறந்தவங்களுக்கும் அவங்களோட நோக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கானா? இல்ல. சரியா? அதனாலதான் அதாவது ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுறவங்க தான் தீவிரவாதிகள். கம்யூனிசவாதம்னா என்னன்னா, அதாவது அதிகாரத்துவத்துக்கு எதிரா, இப்ப தவறான செயல்பாடுல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துவத்துக்கு எதிரா பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து போராடக்கூடியதுதான் இந்த கம்யூனிசவாதம். சரியா? பொதுமக்கள், தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து போராடக்கூடியதான் கம்யூனிசவாதம். சரியாப்பா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க சோசியலிசம். சரியா? அதைத்தான் பார்க்க போறோம். 1917 ரஷ்ய புரட்சியின் விளைவாக கம்யூனிச கொள்கைகள் துவங்கின. சரியாப்பா? கம்யூனிச கொள்கை எப்போ ஃபர்ஸ்ட் துவங்குச்சு அப்படின்னா 1917 ரஷ்யால நடைபெற்ற புரட்சியின் விளைவா தான் கம்யூனிச விளைவுகள் தோன்றி இருக்கு. சரியா? கம்யூனிசத்தோட ஒரு கொள்கை தோன்றி இருக்கு. 1920 ஃபர்ஸ்ட் இந்திய பொது உடைமை கட்சி துவங்கப்பட்ட இடம் எது அப்படின்னா உஸ்பெகிஸ்தான்ல இருக்க தஷ்கண்ட்ல. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் கம்யூனிச கட்சி, இந்தியாவோட கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கினது நம்ம இந்தியால கிடையாது, உஸ்பெகிஸ்தான்ல இருக்க தஷ்கண்ட்ல துவங்கி இருக்காங்க. துவக்கினவங்க எம்.என். ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா. சரியாப்பா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1924 கான்பூர் சதி திட்ட வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடப்படுதுப்பா கம்யூனிசவாதிகள் மேல. சரியா? அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? என்ன வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கம்யூனிசவாதிகளுக்கு ரொம்ப அதிகமா ஆங்கிலேயர்கள் பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க அப்படின்னா, இப்போ ஆங்கிலேயர்களுக்கு ஒரு ரயில்வே அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு துறையா இருந்துச்சு. இப்போ இதுல அதிகமான இந்தியர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு ரயில்வே ஊழியர்கள் எல்லாருமே இது பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரயில்வே துறை இயங்காது. சரியாப்பா? இப்போ ஒரு முதலாளி இருக்காரு. அவர் ஒரு தொழிலாளிக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறாருன்னா அவர் 1 லட்சம் ரூபாய் லாபம் எடுத்தா தான் அந்த தொழிலாளிக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தருவாரு. சரியா? அப்போ ஒரு தொழிலாளி வேலை நிறுத்தம் பண்ணாரு அப்படின்னா அந்த தொழிலாளிக்கு 10,000 ரூபாய் நட்டம் அப்படின்றது உண்மைதான். ஆனா முதலாளிக்கு 1 லட்சம் ரூபாய் நட்டமாகுது. சரியாப்பா? அப்போ இந்த கான்செப்ட் படிதான் இந்த கம்யூனிசவாதிகள் எல்லாருமே செயல்பட்டாங்க. சோ பம்பாய், கல்கத்தா, மதராஸ்ல கம்யூனிச கொள்கைகள் பரவ தொடங்கிச்சு. சரியாப்பா? இந்த கான்பூர் சதி திட்ட வழக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இன்ட்ரோடக்ஷன் இதுதான். சரியா? இப்போ பம்பாய், கல்கத்தா, மதராஸ் இந்த பகுதியில கம்யூனிச கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்குது. இந்த சணல் பருத்தி தொழிற்சாலைகள்ல தொழில் சங்கங்கள் நிறைய உருவாகுது. சரியாப்பா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த அதாவது குறைந்த நேர வேலை, அதிக ஊதியம், அதாவது சரியான ஊதியம், இந்த மாதிரிலாம் கேட்டு அடிக்கடி போராட்டம் நடக்கிறதுனால சணல் பருத்தி தொழிலாம் பாதிக்கப்படுது. அப்போ இந்த கம்யூனிசவாதிகள் மேல நடவடிக்கை எடுத்தா தான் அடுத்து இது தொடர்ச்சியா பரவாம இருக்கும் அப்படின்றதுக்காக போடப்பட்டதான் இந்த கான்பூர் சதி திட்ட வழக்கு. சரியாப்பா? கான்பூர் சதி திட்ட வழக்குனா இதான். அப்ப இந்தியாவோட முதல் கம்யூனிஸ்ட் வழக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா கான்பூர் சதி திட்ட வழக்கு தான்.
இதுல மொத்தம் 13 கம்யூனிசவாதிகள் கைது பண்ணியிருப்பாங்க. 8 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. சரியாப்பா? இதுல 2 பேர் முக்கியமானவங்களை விடுதலை செஞ்சிருப்பாங்கப்பா. ஒருத்தர் யாரு அப்படின்னா குலாம் ஹுசைன் அப்படின்றவரு அரசு தரப்பு சாட்சியா மாறி இருப்பாரு. சரியா? யார் யாருன்னு நானே சொல்லிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அவரையும் வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தர் சிங்காரவேலர். சரி, அவரையும் விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு உடல் நலக்குறைவு இருந்திருக்கும். அதனால அவரையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா விடுதலை பண்ணிருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து 8 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருப்பாங்க. இதுதான் என்னன்னா கான்பூர் சதித்திட்ட வழக்கு. இந்த கான்பூர் சதித்திட்ட வழக்கு விசாரிச்சவர் யாருன்னா ஹெச்.இ. ஹோம்ஸ்பா. சரியா? ரொம்ப முக்கியமானவர். இந்த நீதிபதி பெயர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹெச்.இ. ஹோம்ஸ் அப்படின்றவர் தான் இந்த கான்பூர் சதித்திட்ட வழக்கை விசாரிச்சிருப்பாரு. இதுல வந்து மொத்தம் 172 பேருக்கு, அதாவது இதுல கிடையாது, இதுக்கு முன்னாடி இவர் எதுல செயல்பட்டு இருப்பாரு அப்படின்னா சௌரி சௌரா சம்பவத்துல இவர் தான் வந்து தீர்ப்பு கொடுத்திருப்பாரு. ஹெச்.இ. ஹோம்ஸ் இவர் தான் சௌரி சௌரா சம்பவத்துல தீர்ப்பு கொடுத்திருப்பாரு. 172 விவசாயிகளுக்கு தூக்கு தண்டனையை ஒரே நேரத்துல நிறுவிருப்பாரு. இவர் தான் வந்து கான்பூர் சதித்திட்ட வழக்கையும் விசாரிச்சிருப்பாரு. சரிங்களா? அதான் அப்ப அவங்க மைண்ட் செட் எல்லாம் யோசிச்சு பாருங்க, எங்க வந்து கோர்த்து விட்டுருக்க பாத்தியான்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜு கிட்டதான் கான்பூர் சதித்திட்ட வழக்கு போயிருக்கு ஹெச்.இ. ஹோம்ஸ்ட. சோ இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை ஒரு சில பேருக்கு கொடுத்திருப்பாங்க. யாருக்குன்னா எஸ்.ஏ. டாங்கே, நளினி குப்தா, இவங்க 2 பேத்துக்கும் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருப்பாங்கப்பா. இவங்களை எந்த வழக்கு கீழே கைது பண்ணிருப்பாங்கன்னா ஆர்டிகிள் 121A, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வ.உ. சிதம்பரனார் அவரையும் இதே வழக்குகள்லாம் கைது பண்ணிருப்பாங்க. சரியா? 121A படி, அதாவது குற்ற வழக்கு 121A. இது என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதுவும் பேசினாலும் செஞ்சாலும் அவங்களை டக்குன்னு இந்த சட்டத்தின் மூலியமா தூக்கி உள்ள போடுறது. இப்ப கூட இந்த 121A இருக்கு. ஆனா எதுக்காக இருக்கு அப்படின்னா நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக யாரும் பேசினாங்கன்னா 121A யூஸ் பண்ணி அவங்க தூக்கி உள்ள போட்டுடலாம். சோ உச்ச நீதிமன்றம் கூட இப்ப சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட வார்த்தைகள் என்னன்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல விரிச்சு ஓகே, இன்னும் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களே வந்து திரும்ப என்ன சொன்னாங்கன்னா நாட்டோட இறையாண்மை பாதிக்கப்படுற மாதிரி, அதாவது நாட்டோட இறையாண்மை ஒற்றுமை பாதிக்கப்படுற மாதிரி யாரும் பேசினாங்க அப்படின்னா அதுல 121A கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியாப்பா? அதான் இந்த இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டார். இதான் பிற நபர்களுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. எஸ்.ஏ. டாங்கே, நளினி குப்தா தவிர. சரியாப்பா? வன்முறையான புரட்சி மூலம் இந்தியாவை பிரிக்க முயற்சி செய்தனர் அப்படின்னு சொல்லி இவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டாங்கப்பா. இந்த அதாவது கான்பூர் சதித்திட்ட வழக்குல. சரியா? 1924 கான்பூர் சதித்திட்ட வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து ரொம்ப இது மூலியமா, சரியா, வன்முறை மூலியமா இந்தியாவை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த வழக்க போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? இப்ப 24 முடிஞ்சா 25ல கான்பூர்ல அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெறுது. சரியா? யார் தலைமையிலனா சிங்காரவேலர் அவரு தலைமை உரை ஆற்றாரு. ஏன்னா 1924 கான்பூர் சதி திட்ட வழக்குல இவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு விடுவிச்சிருப்பாங்க. இவரையும் குலாம் ஹுசைன் அரசு தரப்பு சாட்சியா மாறினாங்க. ஆனா வெளியில வந்து சும்மா இருக்க மாட்டாருப்பா. அடுத்த வருஷமே பொது உடைமை மாநாடு கூட்டி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அடுத்த வருஷமே பொது உடைமை மாநாடு கூட்டிடுவாரு. பிளஸ் தலைமை உரை ஆற்றிருப்பாரு சிங்காரவேலர். சரியா? பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய பொது உடைமை கட்சி ஆரம்பிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் 1920ல உஸ்பெகிஸ்தான் இருக்க தஷ்கண்ட்ல ஆரம்பிச்சது. இப்ப 1925ல பம்பாயை தலைமையிடமா கொண்டு பொது உடைமை கட்சி நிறுவப்படுது. சரியா? இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது 1927 காரக்பூர் பணிமனை வேலை நிறுத்தம்பா, ரயில் நிலைய வேலை நிறுத்தம். சரியா? அதாவது தொடர்ச்சியா வேலை நிறுத்தம் செய்ய ஆங்கிலேயர்களோட செயல்பாடுன்றது அப்படியே நின்றுகிட்டே வரும். அவங்களால எதுவுமே அடுத்து பண்ண முடியாது. சரியா? இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன்ல, அதே மாதிரி 1928ல லில்லுவா ரயில் வேலை நிறுத்தம் பண்ணுவாங்க. திருச்சியில இருக்க பொன்மலை ரயில் வேலை நிறுத்தம் அதுவும் பண்ணுவாங்க. சரியாப்பா? அதே மாதிரி 1928ல 2 என்னன்னா அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி இது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரியாப்பா? அடுத்து பாருங்க 1918ல சென்னையில முதல் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்பா. சரியா? 1918 வயசானதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வேலைக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சென்னையில முதல் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்படுது 1918ல. 1928ல என்ன ஆகுது அப்படின்னா தொழில் தகராறுகள் சட்டம் வந்து ஒண்ணு இயற்றுறாங்க ஆங்கிலேயர்கள். சரியாப்பா? தொழில் தகராறுகள் சட்டம் என்ன அப்படின்னா இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தங்க ரயில்வே இதுல ரயில்வேல ஒருத்தங்க வேலை நிறுத்தம் பண்றாங்க.
அந்த வேலை நிறுத்தம் வந்து ரயில்வே மட்டும் பாதிக்கல, பொதுமக்களையும் பாதிக்குது. அப்ப வந்து பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய செயல்களை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக தான் தொழில் தகராறுகள் சட்டமும் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதாவும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க கான்செப்ட் படி என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து ஒருத்தவங்க தூத்துக்குடி போகணும்னு சொல்லி மைசூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்கப்பா. திடீர்னு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அப்ப உள்ள இருக்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. யாரு? அப்ப தூத்துக்குடி போகணும்னு நினைக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அந்த இதுல இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. சரியா? அப்போ அதனால பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குன்றதுக்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அதுவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரியாப்பா? அடுத்து சணல் 1929 சணல் ஆலை வேலை நிறுத்தம். அடுத்த வேலை நிறுத்தம் என்னன்னா சணல் ஆலை. சரியா? ஆங்கிலேயர்களுக்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட்ட கொடுத்தது எது அப்படின்னா சணல் தான். சணல் தான்ப்பா. சரியா? சணல் தொழிற்சாலை தான் மிகப்பெரிய ப்ராஃபிட்டா இருந்துச்சு ஆங்கிலேயர்களுக்கு. அங்க வந்து வேலை நிறுத்தம் பண்ணவும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. சரியா? ரைட். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1929 விட்டா இன்னும் வேலை நிறுத்தம் பண்ணிக்கிட்டே போவாங்க. நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளோட செயல்பாடு டோட்டலா நின்றும் லாபமும் நின்றும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கான்பூர் வழக்கு மாதிரி அடுத்து ஒரு வழக்கு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிசவாதிகள் மேல மீரட் சதித்திட்ட வழக்குன்னு ஒரு வழக்கு போடுறாங்கப்பா. சரியா? கம்யூனிசவாதிகள் மீது போடப்பட்ட மிகப்பெரிய வழக்கு எந்த வழக்கு அப்படின்னா மீரட் சதித்திட்ட வழக்கு. சரியா? இது அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. நீங்க வந்து புக்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒண்ணு இருக்கும், 10வது பேஜ்ல ஒண்ணு இருக்கும். வழக்குகள் வந்து குழம்பி குழம்பி இருக்கும். அதை தொகுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரியாப்பா? ரைட், ஓகே. இப்போ இந்த நம்ம மீரட் சதி திட்ட வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து மொத்தம் 32 பேர் கைது பண்ணியிருப்பாங்கப்பா. சரியா? அப்போ கம்யூனிசவாதிகள் மீது போடப்பட்ட முதல் வழக்கு எது அப்படின்னா கான்பூர் சதி திட்ட வழக்கு. மிகப்பெரிய வழக்கு எது அப்படின்னா இந்த தான். சரியா? மீரட் சதி திட்ட வழக்கு 1929. இதுல 32 பேர் கைது செய்யப்படுறாங்க. இவங்களும் 121A கீழே தான்ப்பா கைது செய்யப்படுறாங்க. சரியா? ஏற்கனவே சொன்னேன்ல வஉசியும் இதே வழக்குல தான் கைது செய்யப்பட்டிருப்பாரு. சோ கம்யூனிச கொள்கைகள் கொண்ட ஆங்கிலேயர்களும் இதுல கைது செய்யப்படுறாங்க. இதுதான் இந்த வழக்கோட முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா அதாவது கொள்கைகள் அப்படின்றது ஒண்ணுதான்ப்பா. அது வந்து ஆங்கிலேயர்களா இருக்கலாம், தமிழர்களா இருக்கலாம், இந்தியர்கள் யாருனாலும் இருக்கலாம். சரியா? கொள்கை அப்படின்றது ஒண்ணுதான். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிச கொள்கை பிடிச்சவங்க இந்தியர்களா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆங்கிலேயர்களாவும் இருக்கலாம். அப்ப ஆங்கிலேயர்களோட செயல்பாடு ஆங்கிலேயர்களை எதிர்த்து செயல்பட்ட ஒரு 3 பேரை கைது பண்ணியிருப்பாங்க இந்த வழக்குல, மீரட் சதி திட்ட வழக்குல. சரியா? அதே மாதிரி நிலைகுலைய செய்யும் விஷயங்கள் கைப்பற்றப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது சப்வர்சிவ் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்கப்பா. சப்வர்சிவ் மெட்டீரியல்ஸ் சப்வர்சிவ் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. சப்வர்சிவ் மெட்டீரியல்ஸ்னா என்னன்னா துப்பாக்கி படத்துல விஜய் எடுப்பாரு பாத்தீங்களா, தீவிரவாதி கிட்ட இருந்து மேப் எல்லாத்தையும் எடுப்பார்ல, அந்த மேப் தான் சப்வர்சிவ் மெட்டீரியல். இப்போ ஒரு தீவிரவாதியை இருக்காப்ல, ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காப்ல, அந்த ஆளை வந்து கொண்டுட்டாங்க. சரிங்களா? ராணுவம் போய் அந்த தீவிரவாதியை கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அதோட விட்டுட்டு வந்துடலாமா? அடுத்து அந்த தீவிரவாதியோட பிளான் என்ன அப்படின்றத அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றுவாங்க. சரியா? அவங்க பேக்ல இருந்தோ இல்ல அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க ஏதாச்சும் ஒரு துருப்புகள் கிடைக்கும். அது பேர் தான் சப்வர்சிவ் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு கொள்கை சார்ந்த ஒரு புத்தகம் கிடைச்சாலும் அதுவே சப்வர்சிவ் மெட்டீரியல் தான். இப்போ எப்படி வாஞ்சிநாதன் தான் வி வி சுப்பிரமணியன் தான் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற கான்செப்ட் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாரத மாதா சங்கம் குறித்த புத்தகங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். சரியாப்பா? பாரத மாதா சங்கம் குறித்த புத்தகங்கள் வி வி சுப்பிரமணியம் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பிளேஸ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். சோ இதுவே பாரத மாதா சங்கத்தோட புத்தகங்கள் யார்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னா வாஞ்சிநாதன் இருந்திருக்கும் சர்ச் பண்ணும்போது. சோ அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. சோ இதுதான் சப்வர்சிவ் மெட்டீரியல்ஸ். சோ ஏகப்பட்ட நிலைகுலைய செய்யும் விஷயங்கள் கைப்பற்றப்படுது இந்த வழக்குல. சரியா? இதுல அப்படின்னா மீரட் சதித்திட்ட வழக்குல. சரியாப்பா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு வழக்கு. அடுத்து பாருங்க, இதுல வாதாடியவங்க KF நரிமன், MC சுக்லா. சரியாப்பா? இதுல வாதாடினவங்க 1933 ஜனவரி 16ல 23 பேருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. சரியா? ரைட், ஓகேப்பா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா புரட்சிகர தேசியவாதம். தீவிர தேசியவாதம் முடிச்சு, அதாவது கம்யூனிசவாதம் முடிச்சு அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தீவிர தேசியவாதம்ப்பா. சரியா? தீவிர தேசியவாதத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது அடிதடி வெட்டுக்குத்துதான்ப்பா புரட்சிகர தேசியவாதம்.
நேரம் போறது நான் சொல்றேன் இதை செய்ய அப்படின்றது முடியாது அப்படின்னா டக்குன்னு ஆங்கிலேயர்ல போட்டு தள்ளிட்டு வந்துடுறது. அதான் புரட்சிகர தேசியவாதம். சரியா? பழைய புக்ல இது தீவிரவாதம் கொடுத்திருப்பாங்க. அது தவறான வார்த்தை. தீவிரவாதம்ன்ற வார்த்தை மிகப்பெரிய தவறான வார்த்தை. தீவிர தேசியவாதம் அப்படின்றது சரிதான். சரியா? அதே மாதிரி புரட்சிகர தேசியவாதம் ஃபர்ஸ்ட் 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் கான்பூர்ல அமைக்கிறாங்க. சரியாப்பா? சரி, இதுல காகோரி சதி திட்ட வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். எதுக்காக புரட்சிகர தேசியவாதம் துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி ஆரம்பிப்பாரு. 1922 என்ன ஆகும் அப்படின்னா 1922 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரிகொடா இயக்கம் வரும். சரியாப்பா? வரிகொடா இயக்கம் வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒத்துழையாமை இயக்கம் வரிகொடா இயக்கம் வரும். அதே 22 சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் கைவிட்டுருவாரு. அதனால சுபாஷ் சந்திர போஸும் ரொம்ப டென்ஷன் ஆவாரு, ஜவஹர்லால் நேருவும் டென்ஷன் ஆவாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டதுனாலதான் இந்த புரட்சிகர தேசியவாதமே துவங்கும். இல்லாட்டி இந்த புரட்சிகர தேசியவாதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியால இருந்திருக்கும், கம்மியா இருந்திருக்கும், இந்த அளவு இருந்திருக்காது. சரியா? ஏன்னா ஒத்துழையாமைக்கும் சிறப்பா போயிட்டு இருக்கும்போது இந்தியா ஒரு விடுதலை கிடைச்சிருன்ற நோக்கம் இருந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை கைவிடவும் என்ன செய்யணும் தெரியாம இன்னி இவங்கிட்ட அடிச்சு புடுங்கினாத்தான் உண்டு சுதந்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த புரட்சிகர தேசியவாதம். ஃபர்ஸ்ட் பாருங்க, காகோரி சதி திட்ட வழக்கு 1925 லக்னோ கிட்ட இருக்க காகோரி அப்படின்ற கிராமத்துல பணம் எடுத்துட்டு போன ரயில் வண்டியை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்வகுல்லா கான் 2 பேரும் கொள்ளையடிச்சிருப்பாங்க. சோ இந்த இதுல சம்பந்தப்பட்ட ஒரு 4 பேருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. காகோரி சதி திட்ட வழக்குன்றது இவ்வளவுதான், சிம்பிளா படிச்சுக்கோங்க. சரிங்களா? 1925 லக்னோ அருகே உள்ள காகோரி அப்படின்ற கிராமத்துல பணம் எடுத்துட்டு போன ரயில் வண்டிய கொள்ளையடிச்சிருப்பாங்க. சரியாப்பா? இதுதான். அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற குண்டு வீச்சு. சரியா? 1928 இந்துஸ்தான் சமவர தர்மவாத குடியரசு அமைப்பு என பெயர் மாற்றம். எது பெயர் மாற்றம்? 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் இருந்துச்சுலப்பா, அதுவே 1928 இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது. சரியா? இதுல வந்துட்டு பகத்சிங், சுக்தேவ் 2 பேரும் முக்கியமா செயல்படுறாங்க. 1929 நாடாளுமன்றத்துல குண்டு வீசுறாங்கப்பா. ஏப்ரல் 8 1929 ஏப்ரல் 8 நாடாளுமன்றத்துல குண்டு வீசுறாங்க. ஆக்சுவலா இந்த குண்டு வந்து யாரையும் கொல்லணும் அப்படின்றதுக்காக வீசப்பட்டது கிடையாது. ஆங்கிலேயர்களுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு. எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அப்படியே மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிச வழக்குகள் பார்க்கும்போது பார்த்தோம். 1928 தொழில் தகராறுகள் சட்டம்னு பார்த்துப்போம். சரியாப்பா? இந்த இருக்கு பாத்தீங்களா, தொழில் தகராறுகள் சட்டம், பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா. சரியா? இதுக்கு எதிர்ப்பு, மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கும் கம்யூனிசவாதிகளிடையே. இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதாவுக்கு சப்போர்ட்டா தான் பகத்சிங்கும் பி.கே. தத்தும் குண்டு வீசிருப்பாங்க. சரியாப்பா? படுகேஸ்வர் தத், இன்னொருத்தர் பிசி தத்துன்னு ஒருத்தர் வருவார்ப்பா. 2 தத்து வருவாங்க. பி.கே. தத்து ஒண்ணு, பிசி தத்து ஒண்ணு. பிசி தத்து எதுக்கு வருவாரு அப்படின்னா ராயல் இந்திய கடற்படை புரட்சிக்கு வரவர் பிசி தத்து. இவர் படுகேஸ்வர் தத்து. சரியாப்பா? பி.கே. தத்து. இப்ப என்ன பண்ணாங்க, 1929 ஏப்ரல் 8 நாடாளுமன்றத்துல குண்டு வீசுறாங்க. சரியாப்பா? அதே மாதிரி புகை குண்டு தான் அது. யாரையும் கொல்லணுன்ற நோக்கம் கிடையாது, யாரும் இறந்திருக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி 1931 லாகூர் சதி திட்ட வழக்குல சாண்டஸ் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. ஆக்சுவலா சாண்டஸ் யாரு அப்படின்னா 1927 சைமன் குழு வந்தப்ப லாலா லஜபதி ராய கொலை பண்ணவர் இவர் கிடையாது. சரியா? ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்றவரு கொலை பண்ணியிருப்பாரு. ஜேம்ஸ் ஸ்காட்ன்னு சொல்லிட்டு. சோ அவரை கொலை பண்றதுக்கு பதிலா சாண்டஸ் வந்து கொலை பண்ணிடுவாங்க. சரியா? அப்ப 1931 லாகூர் சதி திட்ட வழக்கு அப்படின்னா என்னன்னா சாண்டஸ் வந்து படுகொலை செஞ்சது. ஆக்சுவலா இது வந்து 2ஆம் லாகூர் சதி திட்ட வழக்குன்னு தான்ப்பா சொல்லுவாங்க. 1ஆம் லாகூர் சதி திட்ட வழக்குனா என்னன்னா ஹார்டிஞ்ச் பிரபுவை வந்து கொலை செய்யறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. இது வந்து 2ஆம் லாகூர் சதி திட்ட வழக்கு. நம்மளுக்கு முதல் லாகூர் சதி திட்ட வழக்கு இதுல கிடையாது, நம்மளுக்கு புக்லயும் கிடையாது, சிலபஸ் ஓரியன்டாவும் அது பெஸ்டா இல்ல. சோ நம்மளுக்கு லாகூர் சதி திட்ட வழக்கு தான் மெயின்.
இரண்டாம் லாகூர் சதி திட்ட வழக்குனாலும் இதுதான். சரியா? எப்படி கேட்டாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? இதுல இப்ப 31ல வந்து லாகூர் சதி திட்ட வழக்குல பகத்சிங் என்ன பண்றாரு, சாண்டர்ஸ் வந்து படுகொலை செஞ்சுறாரு. சோ பகத்சிங்கை தூக்கி ஜெயில போட்டுறாங்கப்பா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மார்ச் 5ஆம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். சரி, 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும். அந்த ஒப்பந்தத்துல வந்து அதாவது உப்பு சத்தியாகிரக தியாகிகள் எல்லாத்தையும் வெளியே விடணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. சரியா? அப்போ இந்த இந்த வழக்குல உள்ள இருக்க பகத்சிங்கையும் வெளியே விடணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் ஆனா வெளியே விட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வெளியே விட்டா எத்தனை ஆங்கிலேய அதிகாரிகளை இன்னும் கொலை செய்வாங்கன்னு தெரியாது. எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கும்போது அவங்களை எப்படி வெளியே விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவரு சாண்டர்ஸ் படுகொலை மட்டும் கிடையாதுப்பா, இர்வின் பிரபு போன ரயிலையும் கொளுத்துறதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? பகத்சிங் இவங்க எல்லாம் சேர்ந்து. சரியா? அதனால இவங்களை வெளியே விட மறுத்திருப்பாங்க. 1931 மார்ச் 23ல பகத்சிங் வந்து தூக்கிலிடப்பட்டுறாருப்பா. கூட ராஜகுரு, சுக்தேவ், ஜிதேந்திரநாத் தாஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து தூக்கிலிடப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரியாப்பா? இவ்வழக்குல தொடர்புடையவங்க யாருன்னா ராஜகுரு, சுக்தேவ், ஜிதேந்திரநாத் தாஸ். பகத்சிங் வந்து தூக்கிலிடப்பட்டுறாரு. இதுல வந்து ஜிதேந்திரநாத் தாஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, உண்ணாவிரதம், ஜெயிலே உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்து போயிடுவாரு. சரியா? ரைட், ஓகேப்பா. அதான் இந்த கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? லாலா லஜபதி ராய் படுகொலைக்கு காரணமாக இருந்த ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு பதிலாக சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டார். மொத்தம் 23 பேர் கைது செய்யப்பட்டு 7 பேருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. பகத்சிங் உட்பட அவர்களுடைய நண்பர்கள் 7 பேருக்கு. சரியா? இதுல பகத்சிங் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இந்த போர் எங்களுடன் இந்த போர் எங்களுடன் துவங்கியதும் இல்லை, எங்களுடன் முடிய போவதும் இல்லை. இன்குலாப் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரியா? புரட்சி ஓங்குக, பாட்டாளி வர்க்கம் வாழ்க. இதுதான் இன்குலாப் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் ஜிந்தாபாத். சரியா? அதே மாதிரி இவர் எழுதிய புத்தகம், போன குரூப் ஒர்க்கு முந்தின குரூப் ஒர்க் கொஸ்டின், நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற புக் எழுதினது யாருன்னா பகத்சிங். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தும் போது நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த குரூப் ஒரு எக்ஸாம் முன்னாடி. நான் ஏன் நாத்திகன் ஆனேன், அப்ப நாத்திகம்ன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாவே டக்குன்னு எல்லாம் பெரியாருக்கு தான் மைண்ட் போகும். ஆப்ஷன் ஏல பெரியார் வச்சிருப்பாங்க, ஆனா அதை அடிச்சிடக்கூடாது. பகத்சிங் தான் கரெக்ட். அந்த புக்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அனைத்து வெகுஜன மக்களின் இயக்கமாக அஹிம்சை உள்ளதுன்னு சொல்லியிருப்பார்பா. இது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினா இருக்கு. ஏன்னா பகத்சிங்னாவே நம்மளுக்கு புரட்சிகர தேசியவாதம் தான் ஞாபகம் வரும். ஆனா இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அனைத்து வெகுஜன மக்களின் இயக்கமாக அஹிம்சை உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தவங்க சுதந்திர போராட்டத்துக்கு அவங்கவங்க எடுத்துக்கிட்ட பாதை வேற, ஆனா நோக்கம் வந்து ஒண்ணுதான். நாங்க வந்து புரட்சிகர தேசியவாதத்தை எடுத்துட்டோம், ஆனா நிறைய மக்களோட ஒரு வியூகமா எது இருக்கு அப்படின்னா அஹிம்சை தான் இருக்கு. அஹிம்சை வழியில தான் நிறைய மக்கள் போராடுறாங்க அப்படின்றத நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற புக்ல பகத்சிங் வந்து சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்து இதோட முடிச்சுப்போம் இந்த போர்ஷனை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு, கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்திய தேசிய ராணுவம். இது மூணும் கடைசி ஒரு பார்ட்டா பார்த்து நம்ம முடிச்சிருவோம்பா. அது வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா. நன்றி.